வணக்கம். சாய் கல்வி அறக்கட்டளை உயர்கல்வி வழிகாட்டி மையம், சாய் கேரியர் கைடன்ஸ். +2 முடித்தோன மாணவர்கள் என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த துறையெல்லாம் தேர்ந்தெடுக்கலான்றது சாய் கேரியர் கைடன்ஸ்ல ஒவ்வொரு வருஷம் மாணவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒவ்வொரு மாணவரும் அதிகமா படிக்க விரும்பக்கூடிய கோர்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாணவரையும் கேட்கும் பொழுது நான் அடுத்தது இன்ஜினியர் போகணும், அதாவது பொறியியல் போகணும், இல்லைன்னா மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில மாணவர்கள் நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத ஒரு தயக்கத்துல இருக்காங்க. சரி, நீட் எழுதி எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரு மருத்துவ படிப்பா, வேற எந்த படிப்புமே மருத்துவ படிப்புல இல்லையா அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு மாணவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ படிப்புல நிறைய மருத்துவ படிப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஸோ தனியார் கல்வி நிறுவனங்கள்லயும் நிறைய மருத்துவ படிப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு மாணவர் ஒரு மருத்துவத்துறை அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரு மருத்துவத்துறை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நீட்ல மார்க் அதிக மதிப்பெண் பெறும் பொழுது எம்பிபிஎஸ் தானா கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயும் உங்களுக்கு இலவசமா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதை விட குறைஞ்சு போயிட்டா வேற மருத்துவத்துறையே எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கவலைப்பட தேவையில்லை. எம்பிபிஎஸ் இல்லைன்னா அடுத்து பிடிஎஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மருத்துவ படிப்புல துணை மருத்துவ படிப்புன்னு நிறைய இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்க பிடிஎஸ் பல் மருத்துவம் அப்படின்ற ஒரு மருத்துவ படிப்பை எடுத்து நீங்க படிக்கலாம். அதே எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு தகுதியும் டாக்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் நீங்க பெற்றுக்கலாம். சரிங்க சார், எங்களுக்கு எம்பிபிஎஸும் கிடைக்கல பிடிஎஸும் கிடைக்கலன்னா அடுத்து ஆயுஷ் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ துணை படிப்புகள் நிறைய படிப்புகள் இருக்கு. அதாவது சித்த மருத்துவம், பிஹெச்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி, பிஎஸ்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், பிஎன்ஒய்எஸ் என்று சொல்லக்கூடிய நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ், யுனானி மற்றும் ஆயுர்வேத கோர்சஸ்கள் நிறைய இருக்கு. இதுவும் மருத்துவ கல்லூரிகள்ல தனியார் கல்லூரிகளை விட அரசு கல்லூரிகளிலேயே இலவசமா நீங்க எடுத்து படிக்கலாம். ஸோ நீட்ல மாணவர்களுக்கு மதிப்பெண் குறைஞ்சிச்சேன்னு நீங்க எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ், பிடிஎஸ் இல்லைன்னா ஆயுஷ்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிக்கலாம். சரி, நீட்டே இல்லாம ஏதாவது ஒரு படிப்பு இருக்குங்களா அப்படின்னா வித்தவுட் நீட்ல பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடிய 5.5 ஆண்டு காலம் படிக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் படிப்புகள் எளிமையா படிக்கலாம். யோகாவை பத்தியும் நேச்சுரோபதி பத்தியும் அக்குபஞ்சரை பத்தியும் வாழ்வியல், இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவத்தை பத்தி தெளிவான ஒரு படிப்பு, நம்முடைய வாழ்வியல் சார்ந்த படிப்புல முக்கியமான படிப்பை நீங்க படிக்கலாம். அதுக்கு அரசு பிசிஎம்பிசி மாணவர்களுக்கும் SC/ST என்று சொல்லப்படக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை அரசு முழுமையா கொடுக்குறாங்க. அதிக மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும்ன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட அரசு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. நீங்க ஸ்காலர்ஷிப்லயே முழுமையா படிக்க முடியும். மருத்துவம் சார்ந்த அனைத்து படிப்புகளுக்கும் உரிய விளக்கத்தை நீங்க பெறணும். சாய் கல்வி அறக்கட்டளை உங்களுக்கு வருடந்தோறும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். தேங்க்யூ. எம்பிபிஎஸ் மட்டும் மருத்துவம் கிடையாது, இந்த துணை மருத்துவம் படிப்புகள் நிறையவே இருக்கு. அதனால எம்பிபிஎஸ் மட்டும்தான் டாக்டர், மற்றதெல்லாம் டாக்டர் இல்லைன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. தேங்க்யூ.